ஒரு சாதாரண அணில் கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னு இந்த கதையை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு சின்ன சேவிங்ஸ் பெரிய மாற்றம்ல இன்னைக்கு ஸ்டோரி நம்பர் 8. ஒரு அழகான கிராமத்துல பிரியான்ற ஒரு சின்ன பொண்ணு வாழ்ந்து வந்தா. தினமும் ஸ்கூல் முடிச்ச பிறகு தான் வீட்டு பக்கத்துல உள்ள வயக்காட்டுல போய் விளையாடுறத ஒரு பழக்கமா வச்சிருந்தா. அப்படி அன்னைக்கு ஒரு நாள் அவ அந்த காட்டுல விளையாடிட்டு இருக்கும் போது அங்க ஒரு அணில் வித்தியாசமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கதை இவ பாக்குறா. இப்ப ஒண்ணுமே புரியாத அந்த சின்ன பொண்ணு அமைதியா அணில பின்தொடரலான்னு முடிவு பண்ணா. அணில் கீழே கிடைக்கக்கூடிய கொட்டைகளை மண்ணுக்கு அடியிலையும் மரத்தோட குழிகள்லயும் பத்திரமா மறைச்சு வைக்கிறத இவ பாக்குறா. அப்பதான் அவளுக்கு புரிய வருது, அணில் குளிர்காலத்துக்கு தேவையான உணவை இப்போதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்க ஆரம்பிக்குதுன்னு. ஒரு சாதாரண அணில் எதிர்காலத்துக்கு தேவையான உணவை இப்போதுல இருந்தே சேர்த்து வைக்க முடிஞ்சதுன்னா ஏன் நம்மளால முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட பிரியா தான் அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய பணத்தை தொடர்ந்து ஒழுக்கத்தோட தன்னோட எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சா. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு தன்னோட சேமிப்பு பணத்துல இருந்து பிரியா தனக்கு தேவையான ஒரு புது சைக்கிள் வாங்குறா. இதை பார்த்த இவரோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் இதை எப்படி வாங்கணும்னு கேட்கும்போது அணில் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட சேமிப்பு திட்டத்தை பிரியா தன்னோட நண்பர்கள் கிட்டையும் பகிர்ந்துக்கிறா. ஒரு சாதாரண சின்ன அணில் எத்தனை பேருக்கு சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கத்தை சொல்லி கொடுத்துருக்குன்னு பாத்தீங்களா? இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் அவங்க எல்லாரையும் அந்த வீடியோல டாக் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.